சேலரி கிரெடிட்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சோ இல்லையோ, வா டிமார்ட் போலான்னு சொல்லி கூட்டு போயாச்சு. நாங்க வந்துட்டு இப்போ அணைப்புதர் தாண்டி தான் போயிட்டுருக்கோம், பூண்டி சைடு. கோபால் டூமில் தான் அந்த ஷாப் வந்துட்டு இருக்குது. நியர்பை நாங்கள் போயிட்டோம். செக் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டாங்க. டிமார்ட் வந்து இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், மற்ற பிரான்ச்சஸோட கம்பேர் பண்ணும்போது. நாங்கள் உள்ளே போகும்போதே நிறையா சாப்பிட்ற ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. என்னை வந்துட்டு எந்த ஒரு திங்ஸுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக மேலே கூட்டு போயாச்சு. அங்கே போய் பார்த்துட்டு கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஃபர்லாம் நிறையவே போட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபர்ஸ் தான் நிறையவே இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ப்ளஸ் புக்ஸு, டிஃபன் பாக்ஸஸ்ஸு இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. நாங்கள் வந்துட்டு அப்படியே லேடீஸ் செக்ஷன் போயிட்டு நான் வந்து எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலான்ட்டு போனால், புது மாடல் எதுவுமே வரல, அப்படியே தான் இருந்தது. நிறைய இருந்துச்சு. 49, 35க்குலாம் கிளிப்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே ஒன் வியூ பார்த்துட்டு வந்துட்டேன். எதுவுமே வாங்க சொல்லி விடவே இல்லை. இதெல்லாம் 49 தான் இந்த பேண்டெல்லாம். நல்லா இருந்தது. அப்படியே அழகா ஒரு ரவுண்ட் போயிட்டு சாக்ஸ் எல்லாம் பார்த்தோம், குழந்தைங்களுக்கு அழகழகா இருந்தது. பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். இந்த கப் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் இருக்குது. 6 பீஸ் வந்து ரூ. 89 தான். நல்லா தான் இருந்தது இது. இதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. கிளிப்ஸ் பாருங்க எவ்வளோ அழகழகா இருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. போய் பர்ச்சேஸே பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் போனீங்கன்னா தான் நிறையா பார்த்து பார்த்து வாங்க முடியும். இதில் ஃப்ளாஷ் ஓப்பன்ஸு, கட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. 300க்கே இருந்தது. நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். துணி செக்ஷன் வந்தங்காட்டி அந்த அளவுக்கு ரஷ்ஷாகவே இல்லை. ஆனால் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் அங்கெல்லாம் ஃபுல்லாக கால் வைக்க கூட இடம் இல்லாத மாதிரி இருந்தது நிறையா. எனக்கு இந்த பேண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் வாங்கல. சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 79 தான். கிட்ஸ்க்கு இன்னர்ஸ் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. கேஷுவல் ஷூ எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் செக்ஷனில் வந்துட்டு ஷூ எப்படி இருக்கும், பயபுள்ள தேர்ட் தான் தேடிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்பல் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரூ. 700. ஆனால் வந்துட்டு நாங்கள் ரூ. 99 சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். அப்புறமா அதை வச்சுட்டு வந்துட்டோம். அப்பப்பா ஓவராக இருக்குது அப்படின்ட்டு சும்மா மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப அழகா இருந்துச்சாமா. அதனால வந்துட்டு நான் சும்மா போகிற மாதிரி போகிறேன், ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் தான் செப்பல் காமிச்சிட்டு இருக்கேன், இங்கே பாரு என்ன இருக்குன்ட்டு. செப்பல் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம். ஷூஸ் நிறையா இருக்குன்னு பார்த்தா ஷூவே இல்லை. கேஷுவல் ஷூ வந்துட்டு கிடைக்கல எங்களுக்கு. அதனால சும்மா செப்பலாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் கொஞ்சம் நிறையாவே அமௌண்ட் அதிகமாகவே இருந்தது. இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 99, ரூ. 69 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது. குட்டீஸ்க்கு, லேடிஸ்க்குலாம் இருந்தது. இந்த ட்ராலி ஃபுல்லாக வெறும் டிஷர்ட்ஸ் தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஸ்டெப்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. இந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 79 தான். நல்லா இருந்தது குவாலிட்டி. இந்த கயிறு பார்த்தீங்கன்னா ரூ. 65. நம்ம வீட்டில் கொடிக்காய போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு அழகழகா டிஃபன் பாக்ஸு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல, பென்சில் பாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் அது இதுன்னு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. திரும்பவும் ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம்லாம் தோணுச்சு. பட் முடியாதுல்ல. நாங்கள் இது மாதிரி ஃப்ளவர் பாட் பார்த்தோம். நல்லா இருந்தது. ஃப்ளவர் பாட்லாம் பார்த்தீங்கன்னா ₹300 இருந்துச்சு. அதில் போட்டிருந்தது. பார்த்தோம். ஃபுல்லு ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். குழந்தைங்கலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. இந்த பவுச் பார்த்தீங்கன்னா அது என்னமோ ₹55 தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹200 என்னமோ இருந்தது. பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். யோகா மேட் இது. யோகா மேட் பார்த்தீங்கன்னா ₹429. எனக்கு வந்து இந்த பில்லோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ₹99 தான். அழகா இருந்தது இது. சோபா செட்டுக்குலாம் அழகா வச்சுக்கலாம். இந்த பில்லோ சூப்பரா இருந்தது. ரொம்பவே குவாலிட்டியுமே சூப்பரா இருந்துச்சு. ₹100க்கு பரவாயில்ல இது. ரொம்பவே நல்லாயிருக்கு.
இதுல இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா, மயில் கலர் மாரி ஒரு பில்லோ பார்த்தேன். அதுதான் வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அது யுனிக்கு சூப்பரா இருக்கு அது. இந்த கலர் தான் பாருங்க. அழகா இருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரூ. 189 இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப உள்ளுக்குள்ள ஏதோ பந்தெல்லாம் போட்டு அப்படி சின்ன சின்ன பால்ஸ்லாம் போட்டு வச்ச மாரி. அம் எங்க வீட்டுக்காரர் தான் போட்டு ட்ரை பண்ணேன். ஆஃபீஸ் கால் மந்த் எண்டுனால ஒரே பிஸி. இதெல்லாம் 35 தான் பில்லோ கவரு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கார் துடைக்கிறதுக்குன்னு ஒரு பீஸு. இது வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. நான் கிச்சனுக்கு கேட்டிருந்தேன். அது வந்து வாங்கி தரல. தலைவர் வந்து இது மட்டும் எடுத்துக்கிட்டாரு. என்ன எதுவுமே வாங்க சொல்லி விடவே இல்ல. நான் ரொம்ப செலவு பண்ணிருவேன்ட்டு. சேலரி கிரெடிட்டட் ஆனோனே நான் தான் கூட்டு வந்தேன் டிமார்ட்டுக்கு. பட் அதிகமா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. ரொம்ப கூட்டமா இருந்தது. பார்த்து பார்த்து எதுவுமே எடுக்க முடியல. இங்க பாருங்க இந்த தலகாணி உரையெல்லாம் எப்படி கிடக்குன்ட்டு. இதில எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கிறது? அதையும் கீழ விழுந்ததுலயும் தேடிட்டு இருந்தாங்க இன்னொரு கேங்கு. பாவம் அந்த வேலை செய்ற லேபருக்கு தான் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி இந்த மாரி பண்ணா. எங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கவரு அது இதுன்ட்டு இருந்தது. எங்களுக்கு பார்க்கவே டைமே இல்ல. ரொம்ப ரஷ் ஆயிருச்சு. எனக்கு அந்த கிச்சன்ல வைக்கக்கூடிய ஃபுட்டு அந்த பேன் ஒண்ணு இருந்துச்சு. அது சூப்பரா இருந்தது ரூ. 59க்கு. பட் வாங்கவே இல்ல. நாங்க கம்மியானது பொருள் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுவே ரூ. 2000 கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பில்லோ கவர்ஸ் தான். எப்படி கிடக்கு பாருங்க. ஆனா நெறைய பொருள் வாங்குன மாரி இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா கம்மியா இருக்கிற மாரி தான் இருக்கு. உங்களுக்கும் இந்த மாரி ஃபீலிங்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. அவ்வளோதான் ட்ராலி கீழ வச்சுட்டு தலைவருக்கு வந்துட்டு இந்த காருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. இது சரியான கார் பைத்தியங்க. காரு, காரு, காரு தான். இந்த கார்ல என்னதான் இருக்கும் அந்த பசங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அந்த பில்லோ கவர் நான் எடுக்கிறேன். வேண்டான்னு சொல்லி போட்டு வச்சுட்டு வந்தாச்சு, அந்த இடத்துலயே. நான் அப்பயும் கூடைக்குள்ள வச்சேன். அது ஆனா மிஸ் ஆயிருச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பில்லோ கவரே இல்ல. எங்க தூக்கி போட்டாங்கன்னும் தெரியல. ஆர்கியூமெண்ட் தான் இது எனக்கு இந்த கவர் வேணுன்ட்டு. பாருங்க எவ்ளோ நேரம் ஆர்கியூமெண்ட் பண்றான்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். எல்லா ஹஸ்பண்டும் இப்படித்தான் இருப்பாங்களோ என்னமோ! நான் மெதுவா நடந்து வந்துட்டுருக்கேன். வந்துட்டு வேற பக்கம் போலான்ட்டு. போய் நாங்க வேற பக்கம் போய் பார்த்தோம். இது ஃப்ளோரு. நெறைய பேர் நெறைய இது வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க தான் ரொம்ப ஈகரா எல்லாத்தையும் தெளிவு தெளிவு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸு அது இதுன்னு வாங்குறாங்க. ஆனா நாம்பலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வீட்ல என்ன வாங்கி தராங்களோ அதுதான் ஓடிக்கி போன டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துட்டு போவோம். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களே வேற. இந்த அழுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரூ. 600 அப்பா! அப்படின்ட்டு இருந்தது. நாங்க இங்க கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது. இந்த கூட பார்த்தீங்கன்னா ரூ. 99 தான். ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே இருந்தது. இதில துணி காய போடுற கிளிப்ஸ் இது வந்து நல்லா இருக்கு பாருங்க ரூ. 99க்கு. நெக்ஸ்ட் டைம் போனா அதெல்லாம் எடுத்து ஷர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணணும். இது வந்து குழந்தைங்களுக்கு. இந்த மாரி டப்பா பார்த்தாவே ரொம்ப ஆசையா இருக்கு. நல்லாருக்கு பாருங்களேன். ஆ என்னோட பையன் என்ன வரைக்கும் இருந்திருந்தான்னா, மேபி அவனுக்கு 9 மந்த்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி ஓகே. கன்சீவா இருக்கும்போது இந்த டப்பா தான் வந்து வாங்கிட்டு போனோம். சோப்பு டப்பா அவனுக்காக. பட் ஸ்டில் நவ் இப்ப அவன் இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் அப்படியே மெல்ல மெல்ல கடந்து வந்துட்டோம். பார்த்தா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த காம்போ சேவிங் டிராவல் செட்டு அது இது சேவிங் செட் அது இது நெறையாவே இருந்தது. இது ஃபுல்லா நெறையாவே இருந்துச்சு. வந்து பசங்களுக்கானது எடுத்து வச்சுட்டு இருந்தாப்புல அவரு. ரூ. 79 தான் அப்படின்ட்டு. இது என்னன்னே தெரியல. எனக்கு அழகா இருந்துச்சு. இது என்ன டஸ்ட்பினா என்னன்னே எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. காய் கட்டுற அது இதுன்ட்டு இருந்தது. காய் கட்டுலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரைஸ்ல இருந்துச்சு. ரூ. 180 ஒண்ணு இருக்கு, ரூ. 200 இருக்கு, ரூ. 400லாம் இருக்கு. இவ்வளோ பெரிய பிரைஸ்லாம் நாங்க இங்க தான் பார்க்குறேனே. ஆ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, ரூ. 21 தான் சூப்பரா இருக்கு பாருங்க. நாங்க எப்போ போனாலும் இந்த மாரி பாட்டில் தான் வாங்கிட்டுருப்போம். இது பார்த்தீங்கன்னா, ரூ. 350 இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லைங்க. டீடாக்ஸ் வாட்டர், அப்புறமேட்டு ஜிம்முக்கு போற இதுன்ட்டு. அது இதுன்ட்டு இருந்தது. ஆனா இது பார்த்தா ரூ. 350 இந்த டப்பா என்னமோ இது ரூ. 39 என்னமோ தான். ஆனா பிளாஸ்டிக்கே எங்க வீட்ல வாங்க சொல்லி விடமாட்டாங்க. நெறைய பிளாஸ்டிக் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா, ரூ. 400 ரூ. 359 நெனைக்கிறேன். சூப்பரா இருந்தது இந்த பாட்டிலு. இதுல பிங்க் கலர் வந்துச்சு. அதோட சூப்பரா இருந்தது. இதுல குழந்தைங்க வந்து சக் பண்ணி குடிக்கிறது வாட்டர் இது. சூப்பரா இருந்தது குழந்தைங்களுக்கெல்லாம். அழகழகா வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது. ஆனா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இங்க எங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது? இங்க பாருங்க இந்த இதெல்லாம் சூப்பரா இருந்தது. இந்த லிட் எல்லாம் சூப்பரா இருந்தது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 150க்கு மேல. பேட்டு செம்ம ஹெவியா இருந்துச்சு பிளாஸ்டிக் பேட்டு. நான் இங்கலாம் வந்தேன் பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸு ரூ. 89 ரூ. 109 இந்த மாரி ரேஞ்சில தான் இருந்தது. இந்த மாரி பாக்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாதாம்மா. ஏன்னா வீட்ல நெறையா இருக்குங்கனால, எதுவுமே வாங்கல. ஒரே குல்ஃபி மோடு வாங்குனேன். அதுவும் வேண்டாம். நீ வா வீட்டுக்கு வான்னு சொல்லி என்னைய கூட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க இந்த குல்ஃபி மோடுமே வாங்கி தரல. அப்புறமா இந்த கடாய் பார்த்து இது சூப்பரா இருக்குங்க. நாங்களே இது வடை சட்டின்னு தான் சொல்லுவோம். செமையா இருக்கு அந்த வடை சட்டி. இதெல்லாம் பார்த்தா ரூ. 99 தான். அந்த பாட்டில்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போனா இந்த மாரி வாங்கி அழகா ஸ்டாண்ட் அடிச்சுக்கணும் கிச்சன்ல. அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது குழந்தைங்க தாங்க அழகா இருக்குங்க. எங்க போனாலும் இந்த குழந்தைங்க செக்ஷன். எங்க போனாலும் எங்களோட பேபி ஞாபகம் வந்துருது. இது பார்த்தீங்கன்னா 29 தான் இந்த பவுலு. நல்லா இருந்தது இது. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரூ. 99க்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அது லஞ்ச் பாக்ஸ் மாரி. பார்த்து நாங்க எடுத்தோம். ஆரஞ்சு கலர் பாக்ஸ் தான். ரெட் கலர் பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணோம். ரெட் கலர் பாக்ஸே கிடைக்கல. எங்களுக்கு ஒரு வழியா ஆரஞ்சு கலர், பிங்க் கலர் கிடைச்சுச்சு. பிங்க் கலர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சரி வேணாம் நாங்க ஆரஞ்சு கலரே எடுத்துக்கலாம்னு சொல்லி நாங்க ஆரஞ்சு கலர் எடுத்தேன். இது நான் தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். என்னால ஓப்பனே பண்ண முடியல. சிலது இப்போ அவ்ளோ ஹெவியா போட்டிருந்தாங்க. நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன். ஒண்ணும் முடியல நம்மளால. கிழுக்கலாம் சொன்னாங்க. இந்த பாக்ஸ கிழிச்சு செஞ்சுரி அடிச்சுட்டு, பாக்ஸ மட்டும் எடு அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம், வேணாம் டிமார்ட்காரங்க பார்த்தா சண்டைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நானு ரொம்பவே ட்ரை பண்ணேன். இதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ட்ரை பண்ணேன். என்னால முடியவே இல்ல. ஒரு வழியா அத வெளிய அழகா எங்க வீட்டுக்காரர் வந்து எடுத்து குடுத்துட்டாரு. ரூ. 99 தான். சூப்பரா இருக்கு இந்த பாக்ஸு. நாங்க இந்த பாக்ஸ் ஒண்ணு வாங்குனோம். அந்த ஆரஞ்சு கலர் மாரி இருக்கு பாருங்க. அதுதான் வாங்குனோம். இந்த பிங்க் கலர் வந்து அழகா இருக்கு. மிக்ஸிலாம் பார்த்தோம். சூப்பர், சூப்பர் கலர் கலரா இருந்தது. நம்மளுக்கு எங்க போனாலும் இந்த கிச் கிச்சன் ஐட்டம் தானே ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு புல்லட் மிக்ஸி பார்த்தோம். நல்லா இருந்தது அதெல்லாம். பாருங்க இதெல்லாம் ரூ. 2000 இது சும்மா தான் இருக்கு. ரூ. 2700 போட்டிருந்துச்சு. சரி நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்லயே ஆல்ரெடி இருக்கிற மிக்ஸியே போதும் டப்பான்ட்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்த மாரி இருந்துச்சு. அந்த புல்லட் மிக்ஸி அவ்ளோ ரேட் வருமான்னு எனக்கு தெரியல. அயர்ன் பாக்ஸ் அது இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் ஹீட்டரு, ராட் வாட்டர் ஹீட்டரு வாங்குனோம் ஒண்ணு. அது பார்த்தீங்கன்னா ரூ. 600 தான் வந்துச்சு. சூப் கப்பு பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு கப்பே வந்து ரூ. 149 ரூ. 89 போட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையாவே இல்ல. நார்மலா தான் இருந்தது. நான் வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்லாம் பார்த்தேன். இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் என்னைய வாங்க சொல்லியே விடல. அவ்ளோ அவசரம். எங்க ஏதாச்சும் பில் அதிகமா போட்டு விட்டுருவாளோன்ட்டு, "வா போலாம், வா போலாம், வா போலான்னு" டார்ச்சர் பண்ணி கூட்டு வந்தாச்சு. எனக்கு இந்த மக்குலாம் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் ஃப்ரீயா போய் அழகா பார்த்துட்டு வரணும் எல்லாத்தையுமே நம்ப. இது இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஸ்டேஷனரி ஐட்டம் தான் போயிட்டுருந்துச்சு. இந்த மாரி ஐட்டம்லாம் அதிகமாவே இல்ல. குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டு, புக்கு, பேக்ஸு அந்த மாரி தான் நெறையா போயிட்டுருந்துச்சு. லப்பரு. நான் வந்து இந்த கப்பு ஒண்ணு எடுத்தேன். டீ கப் ஒண்ணு எடுத்தேன். இது வந்து ரூ. 22 தான். நல்லாருக்குன்னு சொல்லி ஒண்ணு எடுத்தேன். இந்த பவுல் வந்து அழகா இருக்கேன்னு சொல்லி எடுத்தேன். பட் வாங்க சொல்லி விடல. இந்த லப்பர் பார்த்தீங்கன்னா, மொபைல் மாரியே இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரூ. 29 தான். இது எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கட்டாயப்படுத்தி வாங்குனேன். நல்லா இருந்தது அந்த லப்பர் கூட. அந்த லப்பர்லயே பார்த்தீங்கன்னா, பந்து மாரி ஷேப்லாம் இருக்கு. அத எடுத்துக்க சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்துட்டு இந்த மாரி ஃபோன் டைப் தான் பிடிக்கும். எனக்கு ஃபோன் டைப்பே வாங்கி குடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். ஸ் ஃபுல்லாவே ஸ்டேஷனரி ஐட்டம் தான். டிமார்ட்குள்ள ஃபுல்லாவே ஸ்டேஷனரி ஐட்டம் தான். லப்பர், பென்சில் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருந்தது. இப்படி பார்த்து அழகா ஒவ்வொன்னையும் பார்த்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது 3 லவர் பார்த்தீங்கன்னா ரூ. 29 இது வந்து ரூ. 35 எனக்கு ரூ. 29 போதும்ன்னு சொல்லி நான் விட்டு வந்தேன். ஆனா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அத எடுத்துட்டா. அம் பார்த்தீங்களா ஃப்ளவர் பாட்டில் எவ்வளோ அழகா இருக்கு. இந்த பேக் பாருங்க ரூ. 700 அப்புறமேட்டு நாங்க பார்த்தா சீப்பெல்லாம் பார்த்துட்டு கீழ ஸ்டெப்ஸ்லலாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டெப்ஸ்ல இருந்தது. ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு க்ரவுட் வந்துட்டு இல்ல. இது பார்த்தா ரூ. 200 ரூ. 81 போட்டிருந்துச்சு. எங்க கார்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அதனால எனக்கு தெரியாம 4 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்க இந்த திங்ஸ் எல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். கம்மியா தான் பர்ச்சேஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரூ. 1900 சம்திங் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ம் டிஃபன் பாக்ஸ். எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு நியூ கம்பெனி வந்து ஜாயின் பண்ண போறாரு. பழைய கம்பெனி வந்து விட்டுட்டு, இப்ப எங்கேயோ ரொம்ப பர்சனாலிட்டியா போகணுமாமா, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லி நான் டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் மட்டும் வாங்கி குடுத்துட்டேன்.
ஆ பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு குழம்பு கப்புக்காக. இது பார்த்தீங்கன்னா ரூ. 211 நாங்க வந்து ஆஃபர்ல ரூ. 120 என்ன பாருங்க. ரூ. 100 கம்மி பண்ணி போட்டுருக்காங்களாமா. இது வந்துட்டு ரூ. 29 தான். எனக்கு மொபைல் எரேசர் வாங்கிட்டேன். சரி டிஎன்பிசி கிளாஸ்க்குலாம் போறோம். அது பயன்படும்ன்னு சொல்லி தான் வாங்கிக்கிட்டேங்க. இது வந்து கிளிப் வாங்கணும். இது வந்து ரூ. 89 தான். இதோட குவாலிட்டி சூப்பராவே இருக்கு. நல்லா கிரிப் ஆகி நிக்குது. இது பார்த்தீங்கன்னா, அயர்ன் ராடு. இது வந்துட்டு ரூ. 680 என்னமோ தான் சம்திங். நாங்க வாங்கியிருந்தோம். இது நான் இன்னைக்கு போட்டேன். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல ஹீட்டே வந்துட்டு ஆகல. அடியில இருக்கிற தண்ணியெல்லாம் ஹீட்டே ஆகல. 10 நிமிஷமே நாங்க பயந்துட்டு தான் போட்டோம். எங்கேயோ இந்த வா வாட்டர் ஹீட்டர்லாம் போட்டா வந்துட்டு நெறைய பேருக்கு எர்த்தடிக்குதாம்மா. எங்க வீட்டுக்காரருக்கு அவ்ளோ பயம் இது யூஸ் பண்றதுல. வாங்கியே குடுக்கல. வேற வழியே இல்லாம தான் வாங்குனோம். ஏன்னா மழைக்காலம் வேறங்களா. எங்க போய் நம்ம வந்துட்டு கேஸ்லயே தண்ணி காய வைக்க முடியும். அதனால சொல்லிட்டு நான் ஹீட்டர் வாங்குனோம். இது பார்த்தீங்கன்னா, ரூ. 600 நியர் பை ரூ. 589 சம்திங் இது. எனக்கு இந்த எரேசர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இத வச்சு விளையாடலாம் போல. அதனால தான் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாரி இந்த மாரிலாம் வாங்கிட்டு இருக்காங்க மொபைல் ஷேப்லயே. இந்த மாரிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க கிரியேட்டிவிட்டியா. பட் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு குழம்பு கப்பு லஞ்சுக்கு இது குழம்பு கப்பாமா. ஒரு கப்பே 200 ரூ. 120 கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. பட் நல்ல குவாலிட்டியா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. இத நான் வந்து பிரிச்சு பார்த்தேன். நல்லாவே இருந்தது. பாருங்க செம்ம கெட்டியா இருந்தது. பரவால்லப்பா இது ஒர்த்தான பீஸ்டா சாமின்னு சொல்லிட்டு நாங்க இது வாங்குனோம். இது வந்து ரூ. 99 தான். இதுல வந்துட்டு ஒரு காமெடி இருக்கு. என்னன்னா, எங்களுக்கு வந்து அங்க வந்து கரெக்ட்டா லாக் பண்ணி எடுத்துட்டோம். இங்க வந்து பார்த்தா, லாக் பண்ணவே தெரியல. கடைசியா நானே கண்டுபிடிச்சேன். இது என்னடா பண்றது? ரூ. 99க்கு ரூ. 100 கிட்டத்தட்ட வாங்கிட்டு இது வேஸ்ட்டா போச்சேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஒண்ணுமே இல்லைங்க. அத கொஞ்சம் அழுத்தி லாக் பண்ணா அது லாக் ஆயிருக்கும். இந்த நாலேட்ஜ் கூட இல்லாம 2 பேரும் அத வச்சு என்னடா ஓப்பனாவே இருக்கு. க்ளோஸே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபைனலான டீ கப்பு, இது வந்துட்டு மக் அவருக்கு. அப்புறமா வந்துட்டு ஜூஸ் போடுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் கப்பு வாங்குனோம். அது வந்து ரூ. 49 தான் இது. பாருங்க ரூ. 49 தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தாச்சு. எனக்கு வந்து ஓடிஜி வந்துட்டு நான் Flipkartல ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்திருக்கு. உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் வந்து ரினிவல் பண்ணி ரினிவல்ங்கிற பாரு ரிவ்யூ பண்றேங்க. டிஎன்பிசி போனதுலேருந்து ரினிவல்னே தான் வாயில வருது. நான் உங்களுக்கு வந்து பண்ணி தரேன். நான் இந்த கிச்சன் டவல் தாங்க வாங்குனேன். நம்ம ட்ரெஸ்லயே அங்கங்க தொடச்சுக்கிறோமா, ஆனா இந்த மாரி இருந்துச்சுன்னா, அழகா கை வந்து நம்ம கிச்சனுக்குள்ள தொடச்சுக்கலாம். நான்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சுட்டு கை ஈரமா இருக்கவே புடிக்காது. என் ட்ரெஸ்லயே தொடச்சிருவேன். இல்ல கரித்துணியில துடைப்பேன். இந்த மாரி நம்ம வந்து ஒரு ஹேங்கர்ல மாட்டி விட்டோமா, நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கழட்டி போட்டு இந்த மாரி வேஸ்ட்டு குக்கரோடைய இது இருக்கும் பெல்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில தான் நான் வந்து இத ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். சூப்பரா இருந்தது. குவாலிட்டி செம்மையா இருந்தது. காத்து வேற வீசும் ஆடி மாசம். அதனால தான் முன்னாடியே நாங்க வந்து